அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட் ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்து டிசம்பரில் எப்பொழுது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயின் எக்ஸாம் வந்து பிப்ரவரின்னு போட்டிருக்காங்களே, பிப்ரவரியில் கண்டிப்பாக மெயின் எக்ஸாம் நம்ம வந்து வச்சுருவாங்களா? ஸோ இது போன்ற விவரங்கள் தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு வந்து என்ன டவுட்டாக இருக்குது அப்படின்னா, குரூப் 4க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, அல்லது நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஏன்னா ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பாஸ் பண்ணோம்னா மெயின்ஸ் படிக்கலாம், இல்லை அப்படின்னா குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுவா அதுவான்னு தெரியாமல் வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. ரிசல்ட் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ டிசம்பரில் எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களே, இது எப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிசம்பரோட செகண்ட் வீக், இப்போ வந்து 3ஆம் தேதி ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன டைமில் வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. குரூப் 4 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படி தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வாரம் வராதா சார் அப்படின்னா, இந்த வாரம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 50% சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் ஒரு ஃப்ரைடே வாக்கில் ரைட்டா, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையா, ஸோ ஒரு வெள்ளிக்கிழமை வாக்கில் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செகண்ட் வீக்கில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் வீக்கில் வந்து நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ரிலிமினரிக்கான ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக பிப்ரவரியில் எக்ஸாம் வச்சுருவாங்களான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது கண்டிப்பாக வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 2022-23 நடந்த அந்த தேர்வுகளை அடிப்படையில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து நவம்பர் வந்து கொடுத்தாங்க. நவம்பரோட தொடக்கத்தில் வந்து ரிசல்ட்டு கொடுத்துட்டு நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துட்டு, ஸோ டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி விட்டு பிப்ரவரியில் எக்ஸாம் வச்சாங்க. ஸோ இதுதான் வந்து 2022-23 ப்ரொசீஜர். அந்த இடைவெளியில் தான் வச்சாங்க. நவம்பரில் கொடுத்தாங்கன்னா பிப்ரவரியில் எக்ஸாம் வச்சுருக்காங்க. பிப்ரவரி வந்து 25/2/2023 வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ டிசம்பர் தானே இவங்க ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி மெயின்ஸ் வந்து பிப்ரவரியில் நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு டென்டேட்டிவாக தான் போட்டிருக்காங்களே, இது வந்து ஃபைனல் கிடையாது இல்லையா? நமக்கு ரிசல்ட் கொடுக்கும்போது தான் ஃபைனல் அந்த எக்ஸாம் டேட் கொடுப்பாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து மார்ச்சில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்குலேஷன் பண்ணால் கூட இப்போ நமக்கு டிசம்பரில் கொடுக்குறான்னு வச்சுப்போம், நெக்ஸ்ட் வீக்கில் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்ஸுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுப்பாங்க. அப்படி டைம் கொடுத்தாங்கன்னா அதுவே 30 நாட்கள் வந்து அப்ளை பண்ணுறது டைம் தராங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜனவரியோட செகண்ட் வீக் வரைக்கும் போகும். அப்ளை பண்ணுறதுக்கான டைமிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி வரைக்கும் போகும். அப்போ ஜனவரி ஒரு ஃபஸ்ட் வீக்கோட இறுதி அல்லது செகண்ட் வீக்கில் முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு வந்து ஜனவரி 10ன்னு வச்சுக்கோமே, சும்மா ஒரு பேச்சுக்கு ஜனவரி 10ன்னு வச்சுக்குவோம். ஜனவரி 10 வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ண டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இதுதான் வந்து லாஸ்ட் டேட். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு மெயின்ஸ்க்கு அப்ளை பண்ணுற கடைசி தேதி நம்ம எடுத்துக்கிட்டால், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 60 days ஆகுது டைம் கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10 மார்ச் 10 அப்படின்னு வருது இல்லையா? ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதியிலேருந்து ஒரு மினிமம் ஒரு 60 days வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா மார்ச்சுக்கு போகுது ரைட்டா? ஸோ அப்போ மெயின்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படிக்க நமக்கு டைம் கிடைக்கும். பட் அவங்க ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து சிலபஸை கவர் பண்ண முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, ஸோ மெயின்ஸோட சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதை படிக்கணும்னா இந்த காலங்கள் போதாது. நீங்கள் இப்போதே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரீசனிங் பகுதி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி அது உங்களுக்கு புதுசாக தெரியலாம். ஸோ ரெகுலராக வந்து ரீசனிங் பற்றிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ரைட்டா? ரிசல்ட்டை வரும்போது வரட்டும், மெயின்ஸுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபெயிலாக பாஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரூப் 4 படிக்கிறதா இல்லை மெயின்ஸ் படிக்கிறதா தீவிரமாக எதுக்கு படிக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் ரைட்டா? ஸோ இந்த வாரம் இறுதி வெள்ளிக்கிழமை அல்லது நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து ஷூராக வந்து நமக்கு வந்து குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமான ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அப்டேட்டை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இந்த நாங்கள் மேக் பண்ணோம். யாரெல்லாம் வந்து குரூப் 2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அவங்களாம் கமெண்ட்ஸில் வந்து ஹாய் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.